வணக்கம். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். அந்த தத்துவத்தில் நிறைய பதிவுகளை பதிஞ்சிருக்கோம், பதிய போகிறோம். பாருங்கள், பலன் பெறுங்கள். இப்போ வாழ்க்கையோட பிரயாணத்தில் ரொம்ப முக்கியமான அம்சம் நம்பிக்கை, ஃபெய்த். இது எல்லாருக்கும் இருக்குது. எல்லா உயிரினங்களுக்கும் சொல்ல மாட்டேன், மனித இனத்துக்கு ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு ஃபிலாசபி அல்லது ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இது எந்த விதமான கான்செப்ட் சரியாக தப்பான ஸ்பிரிச்சுவல் பாத்திரலாம் போகலை, அது வேறு இது வேறு. இங்கே ப்ராக்டிக்கலாக பார்க்குறது நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ஆழமான தேவையான ஒரு அணுகுமுறை. இந்த நம்பிக்கை என்பது உங்களை நடத்துறது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கலாம், துக்கத்தை கொடுக்காத ஒரு நிலையாக இருக்கும். நம்பிக்கை ரெண்டு வகையான நம்பிக்கை. இங்கே ஒன்று கடவுள் நம்பிக்கை, ரெண்டாவது கர்மான்னு சொல்லுங்கள் அல்லது தன்னம்பிக்கைன்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று, இதில் ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதான் சொல்கிறேன், ஃபெய்த் க்யூர்ஸ், அப்சல்யூட் ஃபெய்த் க்யூர்ஸ் அப்சல்யூட்லி. ஃபெய்த் ஒர்க்ஸ், அப்சல்யூட் ஃபெய்த் ஒர்க்ஸ் அப்சல்யூட்லி அப்படின்றாங்க. அப்போ முழுமையான நம்பிக்கை ரொம்ப தேவை என்பதை வலியுறுத்துறதுக்காக வேண்டியும் அது மாதிரி நம்பிக்கையை பற்றி புரிதல் வச்சுங்களேன், உங்கள் பிரயாணம் நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய அனுபவம். அதனால் பேசுகிறேன், இதில் முதல் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை வச்சுக்கிடுவோம். ஓகேங்க. கடவுளை முழுமையாக நம்புகிறவங்க யாருமே இன்னைக்கு வரைக்கும் மோசம் போனதாக சரித்திரமே கிடையாது. முழுமையான நம்பிக்கை, ஆக்குவதும் அழிப்பதும் கொடுப்பதும் எடுப்பதும் எல்லாமே நீ தான், நீ என்ன செஞ்சாலும் நல்லதும் செய்வ அப்படின்னு நம்பிக்கை இருக்கவங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. புரிஞ்சுட்டிங்களா? இந்த பாதி நம்பிக்கையை நீ நினைக்கிற மாதிரி நடக்கணும் போது கடவுளையும் திட்டுவ, கட்சியும் மாறுவ. அதை நடந்துகிட்டு இருக்குது. அது மாதிரி பார்ட்டிக்காக இந்த பதிவு கிடையாது. இது நம்ம பார்ட்டி என்ன பார்ட்டி? முழுமையாக கடவுள் நம்பிக்கிற பார்ட்டி. அப்போ கடவுள் உங்களுக்காக எதுவுமே துரோகம் செய்ய முடியாது, கெட்டது செய்ய முடியாதுன்னு. கடவுள் மனுஷன் கிடையாது. கெட்டது நல்லதும் கொஞ்சம் பாவமும் புண்ணியம் அதெல்லாம் கிடையாது. அவர் ஒரே ஒன்று தான் செய்வார், 100% நல்லது மாத்திரம் பண்ணுவார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படியே கொஞ்சம் ஆள் உங்களுக்கு எப்படி கெட்டது செய்ய முடியும்? உங்களுக்கு தேவையானது கிடைக்காம போயிருக்கலாம், ஆனால் உங்களுக்கு எது நல்லதோ அதையும் கிடைக்கும். அதனால் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனை பற்றி ஒரு சின்ன கதைங்க. கதையில் கடவுள் நம்பிக்கிறவனை பற்றி ஒரு கருத்து, ஒரு அனுபவம், ஒரு பகிர்வு. எனக்கு தெரிஞ்ச நண்பர் எது செஞ்சாலும் கடவுள்கிட்ட போய் கேட்காம செய்யவே மாட்டாருங்க. அது பணம், பொருள், வீடு, கல்யாணம் எதுனாலும் பரவாயில்லை. அவருடைய மகனும் கடவுள் மேலே ஆழ்ந்த நம்பிக்கையும் முழுமையான நம்பிக்கை வச்சுருக்கவருங்க. அவர் என்றைக்குமே சோகத்திலிருந்து பார்க்கவே இல்லை. அவங்க அப்பா மகனுக்காக பொண்ணை பார்த்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ணுறதுக்கு முன்னால் மகனை சொல்கிறாரு, போய் பொண்ணை பார்த்துட்டு வாடான்னு. இப்போ கடவுள்கிட்ட போய் அவன் எப்படி தன்னுடைய முறைகளை வைக்கிறான்னா, ஒரு சீட்டு போடுவாங்க, சரி இல்லை, வேண்டும் வேண்டாம், நல்லது ஏதாவது சொல்லுவார். 2 சீட்டை போடுவார். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணக்கூடாது, 2 சீட்டை போடுறாரு. போட்டு கதை உடச்சிக்கிட்டு குளிக்க எடுக்கிறாரு, வேண்டாம்னு வருது. அப்பாட்ட சொல்கிறாரு, அப்பா இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்பாவுக்கும் தெரியும் இவன் முழுமையான கடவுள் நம்பிக்கை இருக்கவன், போய் கேட்டுப்பான் போல் இருக்கு, அவர் வேணாம்னு சொல்லிருப்பார் போல் நினச்சிக்கிட்டு ஓகேன்ட்டாங்க. அவங்க அம்மாவுக்கோ ஒரே கொதிப்பு, சொந்தக்காரங்களாம் ஒரே பதற்றம். இவ்வளோ அருமையான மேட்ச்சு, சூப்பர் டூப்பரு, மேட் ஃபார் ஈச் அதர், எல்லாம் பொருத்தம் இருக்கிற ஏன் இந்த பையன் வேணாம்னு சொல்கிறான்னு சொல்லி நிறைய கடுமையாக அந்த பையனை விமர்சனம் பண்ணுறாங்க. என்கிட்டே வர்றான், சார் நீங்கள் சொல்லுங்கள். இல்லைப்பா, உன்னுடைய மனதுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை செய்யுங்க, நீங்கள் அது சரி தவறு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் எல்லாம் புரிஞ்சவங்க, நீங்கள் முடிவெடுத்துருக்கீங்க, அதுவும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இவங்க சொல்லிட்டாங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு, எங்களுக்கு இந்த கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லை. அவங்களும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, சொந்தக்காரன் வர்றான், மாமன் மச்சனா வர்றேன், எல்லாம் நிறையா தரகர்கள் ஊடகர்கள்லாம் வர்றாங்க, ஒன்றும் நடக்கலை. கல்யாணம் ஒரு மாதம் கழிச்சு நடந்திருக்கும். ஆனால் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால் அந்த பொண்ணு ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிருதுங்க.
செத்து போயிடுச்சு ஆக்சிடெண்ட்டில். கல்யாணம் ஆன பின்னால் செத்து போயிருந்ததுன்னா எவ்வளோ அமங்கலமாக இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எத்தனை போராட்டமாக இருந்திருக்கும். இதுதான் முழுமையான கடவுள் நம்பிக்கை. அதுக்காக சீட்டு போட சொல்கிறேன்னு சொல்ல, சீட்டு போட சொல்ல இல்லைங்க வச்சுக்கோங்க, அவங்க நம்பிக்கையை சொல்கிறேன். ஏன் கடவுள் என்ன செஞ்சால் நல்லதையும் செய்வார். கஷ்டம் வந்தால் கூட நஷ்டம் வந்தால் கூட ஒத்துக்கிற மனவான் கடவுள் நம்பிக்கை முழுமை 100% கரெக்டு. அதுக்கப்புறம் வேறு பொண்ணை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நல்லா இருக்கிறாங்க. என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு, ஒன்றும் கடவுள் நம்பிக்கை முழுமையாக வைங்க, ப்ராப்ளம் இருக்காது. ரெண்டாவது கர்மா நம்பிக்கை அல்லது தன்னம்பிக்கை. கர்மாவும் தன்னம்பிக்கை ஒன்று தான். தன்னம்பிக்கையில் என்னது என்னோடய கர்மா அதான் அப்படின்னு சொல்லி முன்னால் போகிறது. இப்போ தன்னம்பிக்கை பற்றி பேசும்போது ஒரு அருமையான சொந்த பதிவு, வீட்டில் பதிவு. எங்கள் அப்பாவுக்கு தன்னம்பிக்கை இல்லாதவர், கர்மாவை நம்புறவர், தன்னம்பிக்கை உள்ளவர். அவருக்கு உடம்பு சுகம் இல்லை. அவர் என்கிட்ட எத்தனையோ மருந்து சாப்பிட்ட பின்னால் ஒன்றுமே சரியாகணும்னு சொல்லி, சுபாஷ் ஏதாவது ஒரு வேறு மருந்தை பார்ப்பா அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சு போச்சு, வயசாகிடுச்சு. அவருக்கு மருந்தை காட்டிலும் நம்பிக்கை தான் வேலை செய்யும். அப்போ என்ன பண்ணேன், ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போய் ஒரு மருந்து வாங்கி, ஒரு 50 சின்ன சின்ன வெள்ளை குளிகை இருக்கும், தெரியும் பார்த்துருப்பீங்களே, ஹோமியோ மருந்து. ஒரு டப்பாவில் ஒரு பாட்டிலில் போட்டாங்க. அந்த பாட்டிலில் போட்டு ஒரு சின்ன டப்பாவில் பேக் பண்ணோம். அதுக்கு மேலே ஒரு பேக், இது மாதிரி 18 பேக் பண்ணேங்க. ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று நிறைய பேக் பண்ணி ரொம்ப பாதுகாப்பாக ஃப்ளைட்டில் கொண்டு போய், அப்பா இது உங்களுக்காக ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு மருந்து. இந்த மருந்து சாப்பிட்டவங்க 99.9% இல்லை 100% நல்லா இருக்காங்க. இது சாதாரண மருந்து இல்லை, அருமருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை திறக்கிறேன். எங்கள் அப்பா மருந்து, இன்னொரு பாக்ஸ் திறப்பேன். எங்கள் அப்பா மருந்து. அப்பா இந்த மருந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லு, காட்டம் வீரியம் குறைஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லி பேக் பண்ணியிருப்பான் போல் இருக்குதே, நான் தான் பேக் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி 20வது பாக்ஸை திறஞ்சு உள்ளே சின்ன குட்டி பாக்ஸு, அதுக்குள்ளே அந்த பாட்டில் எடுத்து கொடுத்து, அப்பா இது ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுருங்க, ரொம்ப பவர்ஃபுல் மருந்து, இதை ஒரு 40 நாளைக்கு அல்லது 41 நாளைக்கு 48 நாளைக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மண்டலம் நம்புவார் அவர். அது சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த மருந்து எப்படி சாப்பிடணும், ப்ரேயர் பண்ணணும், சாப்பிடும்போது பேசக்கூடாது, கண்ணை முடிக்கணும், ரூமை முடிக்கணும், கண்டிஷன் பண்ணேன்னா அவர் தியானம் மொத்தம் மருந்து மேலே இருக்கட்டும்னு சொல்லி. அதே மாதிரி அவர் இந்த மருந்தை சாப்பிட ஆரம்பித்தாருங்க. அந்த மருந்து 48 நாள் சாப்பிட்டாரு. நான் 40 41 சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இருக்குது. என்ன சொன்னேன், அவர் 48 நாள் நம்பினார், 40 நாள் சாப்பிட்டாரு. சாப்பிடும்போது அந்த கதவை மூடிடுவார், யார்ட்டும் பேச மாட்டார், ஃபோனை எடுத்து பக்கத்தில் வச்சுருவார், கண்ணை மூடி தியானம் பண்ண மாதிரி சாப்பிட்டு இருந்தாருங்க. நம்ப மாட்டேங்க, சரியாயிடுச்சு. சத்தியமாக சொன்னேன், சரியாயிடுச்சு. அது சாதாரணமாக எல்லாருக்கும் வேலை செய்கிற மருந்தும் எனக்கு தெரியாது, அவர் வயசுக்கு வேலை செய்யாது. ஆனால் நான் சொன்ன முறை அவரோட நம்பிக்கையின் விளைவாக சாதாரண மருந்து கூட அருமருந்தாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, இங்கே என்ன வேலை செஞ்சுன்னா நம்பிக்கை. இந்த மருந்து வேலை செய்யும், என் உடம்பு நல்லாயிரும். ஆனால் 99% நம்ம பாதி நம்பிக்கை செய்வோம் அந்த வேலைகளை. இது ஒரு பக்கமாக இருந்தால் இன்னொரு பக்கம் ஒரு கதையை சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான கதை. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரு தன்னுடைய வீட்டில் வேலைக்கார பையன் இருக்கிறான். டாக்டரு வேலைக்கார பையன், அவங்க மனைவி வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அப்போ வருவாங்க போவாங்க. அந்த வீட்டை எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கிற பையன். இவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அந்த பையன் சொன்னால், சார் சினிமாவுக்கு போகணும் அப்படின்னா, போயிட்டு வாடா அவன் சொல்லிட்டாரு. இந்த பையன் சினிமாவுக்கு போகிறதுக்கு சாயந்தரம் ஒரு 6-6:30 மணிக்கு போகும்போதுக்கு 6 மணிக்கு லேசாக வயிற்று வலிச்சிருக்குது. வயிற்று வலிச்சோடனே, டாக்டர் எனக்கு கொஞ்சம் வயிறு வலிக்குது, சினிமா தியேட்டருக்கு போகணும், மாத்திரை கொடுங்க அப்படின்றாரு. ஏன் மாத்திரை நீத்தனை வாங்கிக்க? இல்லைங்க, நீங்கள் கொடுத்தா சரியாக இருங்க. எத்தனை பேர் உங்களை பற்றி பெருசாக சொல்கிறாங்க, இந்த கைராசிக்கார டாக்டர்ன்றாங்க, ரொம்ப பவர்ஃபுல் டாக்டர்னு சொல்கிறாங்களே, நான் ஏன் சாப்பிட மாட்டேன், நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டாக்டர்கிட்ட போகிறாரு. டாக்டர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு, கூட்டம் நிறையா உள்ளே இருக்குது. ஆனால் வீட்டுக்காரன் இல்லையா, சொந்த மகை மாதிரி பார்க்குறாரு. கதவுக்கு உள்ளே போனவுடனே, ஏய் என்னப்பா அப்படின்னா, மருந்து கொடுங்க, சாப்பிட்டுட்டு சினிமாவுக்கு போகணும் அப்படின்னா. உடனே டிராயர் எடுத்து ஒரு பேக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு, போடா அப்படின்னா. ஏன்னா ஒரு முக்கியமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவனும் போய் அப்படி போட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டேன். வயிறுலாம் என்னது, எங்கள் டாக்டர் கொடுத்த மருந்து அருமையாக வேலை செய்யுது அப்படின்னு நம்பிக்கையில் சாப்பிட்டாரு. சினிமா பார்த்தாரு, அது தூங்கினாரு. காலையில் டாக்டர் கேட்டார், என்னடா மருந்து வேலை செஞ்சிச்சா அப்படின்னா. ஐயோ சார், அது மருந்தா? ஆஹா, தெய்வம் கொடுத்தது சார், சூப்பராக இருந்தது. என்னது, வயிறு வலியில் ஒன்றும் இல்லை, சூப்பராக வயிறு கூட நல்லா க்ளீன் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொன்னோன்னே சிரிச்சுக்கிட்டாரு. ஒன்றும் சொல்லலை. என்கிட்ட என்ன சொன்னார்னா, சுபாஷ் சந்திரா,
என் சட்டையில் ஒரு பட்டனுங்க கண்டு போச்சு, தைக்கணும். அது பேப்பரில் சுற்றி மடித்து ட்ராயரில் போட்டிருந்தேன். இந்த பையன் அந்த அவசரத்தை வந்ததில் மாந்திரன்னு நினச்சிக்கிட்டு இந்த பையன் அவசரம் வந்து உடனே மறந்துன்னு கேட்குறான்ல, அந்த அவசரத்தில் அந்த பாக்கெட் எடுத்து கொடுத்துட்டேன். சின்ன பேப்பரில் மடித்து வச்சுருது கொடுத்துட்டேன். அவன் மிழுங்கிட்டான். மிழுங்கினது பட்டன், மாத்திரை இல்லை. ஆனால் அவனுடைய நம்பிக்கை, என்னுடைய டாக்டர் கொடுத்த மருந்து 100% வேலை செய்யும், எனக்கு நல்லாகும்னு நம்பிக்கையில் நிறையா ஆளுங்க நிறைய அற்புதங்களை சாதிச்சிருக்காங்க. அதனால் இந்த கதை சொன்னது பொய் இல்லை, உண்மையான கதை. எங்கள் அப்பாவுக்கு நடந்தது உண்மையான கதை, அங்கே நடந்தது உண்மையான கதை. 3 டைமென்ஷன் சொல்லியிருக்கேன். ஏன்னா நமக்கு இப்போ தேவையானது எங்கேயா ஒரு இடத்துல ஆழமான நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை. நங்கூரம் பிரச்சனை கப்பல் மாதிரி இருக்கணும் நீங்கள். அந்த நம்பிக்கை நிச்சயம் வேலை செய்யுங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குங்க, வேலை செய்யுங்க, ஃபியூச்சரோடு வேலை செய்யும் சொல்லிவிட்டு நம்பிக்கையை புதுப்பிச்சுக்கங்க, ரினியூ பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமான ஊரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது உங்களுக்காக மாத்திரமில்லை, இதை பார்க்க முடியாதவங்களுக்கு நீங்கள் சொல்லி கூட பார்க்க வச்சு நல்லாகட்டும். என்னங்க, நலன் பெற வேண்டும், பலம் பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.